ஒரு வகையான பொதுப்பான பதிலை அவங்க சொன்னது இல்லையா? எந்த சட்டத்தின் அடிப்படையில் நிறுத்தி வச்சாங்க கேட்டாங்கல்ல, சொல்லணும்ல. ஆர்டிகல் 200 ஆர்டிகல் 200 as soon as possible இருக்கு. as soon as possible விரைவாக தானே, வருடக்கணக்கில் நீ போட்டு வச்சுப்பீங்க. அப்படி இந்த வருடக்கணக்கில் போட்டு அதன் மேல் என்ன உட்காரக்கூடாது, ஆளுநர் சட்ட மசோதா மாநில அரசுகள் இயற்றிய சட்ட மசோதாக்களின் மீது உட்காரக்கூடாதுன்னா பஞ்சாப் வழக்கில் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க ஆளுநர் தரப்பு என்ன வாதம் வச்சாங்கன்னா, இது வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கருதி நாங்க வந்து நிறுத்தி வச்சிருக்கிறோம். நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னா என்னங்க? மக்களுடைய இன்ட்ரெஸ்ட் தாங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட். தமிழ்நாடு மக்கள் 7 கோடி பேர் தேர்ந்தெடுக்கிற ஒரு அரசு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் போட்டா அதை நீங்க நிறுத்தி வைப்ப, அது நேஷனல் இன்ட்ரெஸ்டா? அது எப்படி நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆகும்? அது RSS இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ வந்துட்டு 2வது வாட்டி திருப்பி அனுப்புனா அதுக்கு நீங்க ஒப்புதல் அளிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்துட்டு கட்டாயப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. சட்ட மசோதாக்களுக்கு ஒத்திசைவு அளிப்பது அப்படின்ற பகுதியில் தான் அது வருது. என்ன சொல்றது, 3 வகை தான் அவர் செய்ய முடியும். ஒரு ஆளுநர் இருக்கக்கூடிய 3 கடமைகள் என்ன? ஒரு சட்ட மசோதா அவருக்கு போனா ஒன்று ஒப்புதல் அளிக்கணும், இல்லை என்றால் அதனை நிறுத்தி வைக்கணும். இன்னும் 3வது அது யாருக்கு அனுப்பணும்? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். இந்த குடியரசுத் தலைவர் அளவுக்கு எனக்கு வந்து இன்னொரு முக்கியமான இந்த தீர்ப்பில் என்ன முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலக்கெடு வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதர மாநிலங்களுக்கு எப்படி உதவுன்னு கேட்டீங்க. அதுதான் முழுக்க மேற்கோள் காட்டி நிறைய. மாநில அரசு சொன்னதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, ஆனால் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் அது 1 மாதத்துக்குள்ள முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசு சொன்னதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் அதில் முடிவு சொல்வதற்கு 3 மாதத்துக்குள்ளே எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறோம் நீங்கள் கருதினாலும் கூட அதை 1 மாதத்துக்குள்ளே செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. காலக்கெடு கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். பல மாநில அரசுகள் இதன் மூலம் ஒரு பெருமூச்சு விட முடியும் அவங்களால. ஏன்னா அவர் வாங்கி வச்சுக்குவாரு, அது எப்போ வரும்னே தெரியாது. இந்த ஆணவத்தில் தானே அவர் ஆடினாரு. இந்த ஆணவத்தை தாங்க உலகம் இங்கே இந்தியா முழுமைக்கு யார் ஆடிக்கிட்டு இருக்கா? ஆளுநர்கள் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க.